இந்த முருங்கை மரம் வந்து ரொம்ப வளர்ச்சியே இல்லாமல் பாருங்கள், ரொம்ப அப்படியே இருந்தது. நிறைய காய் காய்ச்சிட்டு இருந்த முருங்கை மரம். சரி என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அதை வெட்டினாக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். பக்கத்தில் பாருங்கள், அதில் நிறைய புழு இருக்குது. அது கோட்டான் புழுன்னு சொல்லுவோம் இதை. இந்த புழு வந்து அப்படியே தொலைச்சி உள்ளே போயிடுச்சிங்க. இந்த புழு வந்து தொலைச்சி உள்ளே போனதுனால இந்த மரம் வந்து நமக்கு வந்து ஒரு காயுமே கொடுக்கல. ஸோ இப்போ அதை வந்து டோட்டலாகவே எடுத்துகிட்டு நாங்கள் வேறு ரீப்ளான்ட் பண்ண போகிறோம். இதுதான் அந்த கோட்டான் புழு. இது டோட்டலாக வேறு அப்படியே எடுக்க போகிறோம் நாங்கள். டோட்டலாகவே வந்து அந்த மரம் நல்லா உள்ளே உட்காந்து புழு உட்காந்து சாப்பிட்ருக்கு. அதனால தான் கிளைகள் ஒழுங்காக வராமல் அதில் வந்து வளர்ச்சியே இல்லை. எல்லாம் அப்படியே படப்படான்னு வருது பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஃப்ளிம்ஸியாக கையிலேயே பிடிச்சிருக்கேன் பாருங்கள். எத்தனாவது புழு? இப்போ 2வது புழு எடுத்துட்டாங்க. 2 புழு எடுத்திருக்கோம். இன்னும் எத்தனை வரப்போகுதுன்னு தெரியல. அக்கா இடித்து அந்த மரத்தை வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதில் பாருங்கள், இப்போ வந்து நாங்கள் 2 பெருசு எடுத்திருக்கோம். அதனோட குட்டி புழுங்கன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ துள்ளுது தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், இல்லை அங்கங்கே துள்ளிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை எடுத்து டோட்டலாகவே இந்த இடத்த வந்து நாங்கள் வந்து மண்ணெல்லாமே இங்கேருந்து கொஞ்சம் எடுக்கணும். அப்போ தான் இந்த பூச்சிகளோட தொல்லை நம்மக்கிட்ட இருக்காது, புழுக்களோட தொல்லை. அடி வேர் பகுதியிலேருந்து 2 பேர் வர்றாங்க. இன்னும் எத்தனை இருக்குதுன்னு தெரில இதில். இப்போ எங்களுக்கு எடுங்க கதை வெளியே. இதெல்லாம் இருந்தால் எப்படி காய் காய்க்கும்? இந்த முருங்கை மரத்து தண்டிலிருந்து அந்த புழு எடுக்கிறது பெரிய டாஸ்காக இருக்குது. லக்ஷ்மி அக்கா டயர்டாகி இப்போது மணி அக்கா வந்துட்டாங்க எடுக்கிறதுக்கு. இதை பாருங்கள், எவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது விட்டோம்னாக்கா வேறு செடிகளும் பக்கத்தில் வைக்க முடியாது, திரும்ப செடிகளுக்கு வந்துடுமோன்னு ஒரு பயம். இதை எடுத்துட்டு நம்ம இந்த குழியில் நெருப்பு போட்டு எரிச்சிட்டு இதை வந்து சரி பண்ண போகிறோம். ஏன்னா அந்த புழுக்கள் வந்து மற்ற செடிகளில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை நம்ம செய்கிறோம். உங்கள் வீட்லேயும் முருங்கை மரத்தில் ஏதாவது காய்க்காமல் அப்படிலாம் இருந்ததுன்னா தண்டு பகுதியில் பாருங்கள், எங்கேயாவது தொலை போட்டு இந்த மாதிரி புழுக்கள் உள்ளே போயிருக்கோம். அதை நீங்கள் எடுத்துட்டு அந்த புழுக்களை எடுத்துட்டு நீங்கள் இமீடியட்டாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த இன்ஃபர்மேஷனோட உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.